ஸ்ரீ குபேரன் டிவி அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் அரியன் சினிமாவின் பணிவான வணக்கம். நாம் புது வருடத்திற்கு பலன் பார்க்கிறோம், தமிழ் வருடத்திற்கு பலன் பார்க்கிறோம், ஆங்கில வருடத்திற்கு பலன் பார்க்கிறோம். வருட கிரகங்களான சனி, குரு, ராகு, கேது இவை அனைத்திற்குமே பலன்களை பற்றி நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். ஆனால் பொதுவான ஒரு வழக்காடல் ஒன்று, தை பிறந்தால் வழி பிறக்கும். ஆனால் அந்த தை பிறந்தால் யார் யாருக்கு வழி பிறக்கும், இதை பற்றி நம்ம இது வரைக்கும் அதிகமாக பேசினதே இல்லை. அதனால் இந்த தடவை அதை பற்றி உத்தராயண புண்ணிய காலத்தினால் கிரக நிலையின் காரணத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி நாம் இங்கு பேசலாம் என்று தான் இருக்கிறோம். இந்த தை மாதம் விருச்சிக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறக்கிறது. லக்ன ஏரி நட்சத்திரம், சந்திரன் ஏரி நட்சத்திரம் இரண்டுமே சனியின் நட்சத்திரமாக இருப்பதுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். காரணம் என்னன்னு சொன்னால், சனி பகவான் இந்த வருஷம் பெர்த் யோகியாக இருக்கார். இந்த தை மாதம் பிறக்கு நேரத்தில் கண்டம் நாமயுகம், அதில் சனி பகவான் பெர்த் யோகியாக இருக்கிறார். சந்திரன் அவயோகியாக இருக்கிறார். அந்த சந்திரன் அவயோகியாகி நீசமடைந்திருப்பது பொதுவாக ஒரு நல்ல விஷயம் என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வருடம் தை மாத பிறப்பு என்பது பொதுவாகவே உத்தராயண புண்ணிய காலம் என்பது மிகவும் மகத்துவமிக்க காலம். ஏன்னு கேட்டால், தட்சிணாயன புண்ணிய காலத்தில் முடியக்கூடிய நேரத்தில் இறைவன் மக்கள் தொகை, பூமியின் பாரத்தை குறைப்பான். பல உயிர் சேதங்கள் நடக்கும். உலகம் பூரா எங்கெல்லாம் என்னெல்லாமோ நடக்குது. நம்ம இந்தியாவில் நடந்தது தான் நமக்கு தெரியுது. அப்போது அந்த உத்தராயண புண்ணிய காலம் என்பது அப்போ சூரியன் துலா மாதம் சொல்லக்கூடிய ஐப்பசி மாதத்தில் நீசமாகி அதிலிருந்து சிறிதாக பலம் பெற்று அவர் மகர ராசியில் சந்திக்கக்கூடிய மகர சங்கராந்தி என்று நாம் எல்லாம் சொல்கிறோம். அந்த மகர சங்கராந்தி என்பது உத்தராயண புண்ணிய காலத்தின் ஆரம்பம். உத்தராயண புண்ணிய காலத்தில் தான் பல மேன்மையான தன்மைகள் எல்லாம் நடக்கின்றன. அந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் தான் பீஷ்மர் கூட தன் உயிரை மாய்த்துக் கொள்வதற்காக காத்து கொண்டிருந்தார். உத்தராயண புண்ணிய காலத்தில் யார் ஒருவருக்கு மரணம் நிகழ்கிறதோ அவர் உண்மையிலே சற்று புண்ணியவான்கள் என்றெல்லாம் கூறப்படுகிறது. அயன தர்ப்பணம் பண்ணும்போதும் அப்படி தான், தட்சிணாயன உத்தராயணம் பிறந்த பிறகு தர்ப்பணம் பண்ணணும்னு சொல்லுவோம். அந்த வகையில் பார்க்கும்போது 15ஆம் தேதி 15/1/2026 அன்றைக்கி காலையில் தர்ப்பணங்கள்லாம் பண்ணணும் எல்லாருமே. இப்படி இந்த உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், தனுசில் புதன், செவ்வாய், மாந்தி, மகரத்தில் சூரியன், சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தை சனி, மிதுனத்தில் குரு, இந்த தன்மையில் இந்த உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கிறது. இந்த நிலையில் 12 ராசிகளுக்கும் என்ன என்ன நிகழ்வுகள் நடப்பதற்குண்டான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன என்பதை நாம் வரக்கூடிய பதிவுகளில் பார்ப்போம். கடகராசி நேயர்களே, உங்கள் ராசி தான் இந்த டிப்பு உங்கள் லக்னமாக இருக்குது. ஆனால் கடகராசி அதிபதியான சந்திர பகவான் 5ஆம் இடத்தில் நீசமாக இருப்பது ஒரு சின்ன பின்னடைவு. ஏன்னா ராசியாதிபதி இல்லை லக்னாதிபதியோ மறையக்கூடாது அல்லது நீசமாகக்கூடாது. அப்போ கடகராசிக்கு இது கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் அது மிகையாகாது. இதற்கு பல காரணங்கள் இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டால், 2ல் கேது குடும்பத்தில் ஒரு பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை. குடும்பத்திட்டு ஒதுங்கி இருப்போம். என்ன வாழ்க்கை இது அப்படிங்கிற ஒரு மனக்கசப்பு, மனக்கிலேசங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். 7ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை என்பது இல்லாளிடம் தகராறு பிரச்சனைகள். ஆணாக இருந்தால் கணவனிடமும், பெண்ணாக இருந்தால் ஆணாக இருந்தால் மனைவியிடமும், பெண்ணாக இருந்தால் கணவனிடமும் பிரச்சனைகள் செய்யக்கூடிய ஒரு அதீத காலகட்டமாக இருக்கும். அப்போ 7ஆம் அதிபதியே மாரகாதிபதியாகி அவர் உங்கள் ராசிக்கு, உங்கள் கடகராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இந்த மகர சங்கராந்தி காலத்தில் உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கக்கூடிய காலத்தை சனி பகவான் அங்கே சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கிறார். அவன் திருமண தாமதம் ஏற்படுது. புதுசாக திருமணம் செய்தவர்கள், இந்த குழந்தைகளுக்கு திருமணத்திற்காக பார்த்து கொண்டிருப்பவர்கள் கடகராசிக்காரர்களுக்கு திருமண தாமதம் இந்த வருடம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன. இந்த குரு கோச்சார ரீதியாக பயிற்சி ஆகும்போது அது சில நற்பலன்களை கண்டிப்பாக செய்யும்.
அதெல்லாம் ஜோதிடத்தை அந்த டேட் வைஸெல்லாம் கேட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக நல்லாயிருக்கும். கோச்சார கிரக பரிவர்த்தனை என்று சொல்லக்கூடிய விஷயம் வந்து. அப்புறம் 7ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் சூரியன் சேர்க்கை. உயிரணுக்கள் உங்கள் உடலில் குறைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். சூரியன் சுக்கிரனை வந்து அஸ்தங்கம் ஆகிறார். அப்போ சுக்கிரன் அஸ்தங்கம் ஆனாச்சினாலே விந்தணுக்களில் உயிரற்ற தன்மை ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. 7ஆம் இடம். இதனால் ஒரு அதிருப்தி, ஒரு முழுமையான சுகத்தை அடைய முடியாத தன்மை, இது எல்லாமே வருவது சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அப்போ வந்து 8ஆம் இடத்துல வந்து ராகு வேற உட்கார்ந்துருக்கார். அஷ்டமத்து ராகு இல்லாத கஷ்டத்தையும் மட்டுமல்ல, அதற்குண்டான நல்ல அனுபவத்தையும் அவர் கொடுக்கக்கூடியவர் அந்த ராகு பகவான். 8ஆம் இடத்தில் ராகு இருந்தால் என்றைக்குமே அந்த ராகு திசை வரப்போகிறது கிடையாது. ஆனால் ராகு புத்தி ஒவ்வொரு திசையிலையுமே வரும். அந்த காலகட்டத்தை உணர்ந்து அந்த காலகட்டத்தில் இந்த ராகு புத்தி வரக்கூடிய காலகட்டங்களில் சற்று எச்சரிக்கை உணர்வோடு நீங்கள் செயல்பட்டீர்களேயானால் அது உங்களுக்கு அதீத நற்பலங்கள் கண்டிப்பாக நடக்கும். ராகுவினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும். அதே சமயம் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது, 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது வந்து பல தடைகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டு தான் இருப்பார். பல தடைகள் உங்களுக்கு வரும். நினச்ச காரியம் நினச்சபடி நடக்காது. குடும்பத்தை யாரும் ஒத்துமையாக இருக்க மாட்டாங்க. சிரித்து பேசி சந்தோஷப்பட்டு எத்தனை நாள் ஆச்சுன்னு சொல்லி நினைக்க வேண்டிய ஒரு காலத்துக்கெல்லாம் உங்களை வந்து அது தள்ளி விட்டுரும். அப்புறம் வந்து அது மாதிரி விநாயகர் வழிபாடு நீங்கள் வந்து டீப்பாக கண்டிப்பாக பண்ண வேண்டும். அது செய்தீர்களானால் நன்றாக இருக்கும். மேலும் குரு பகவான் உங்கள் பாக்கியாதிபதியும் 6ஆம் அதிபதியும் பாக்கியாதிபதியும் குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அந்த 12ஆம் அதிபதியோடு பரிவர்த்தனை பெற்று இருப்பது நல்ல விஷயம். கொஞ்சம் காசு வந்தாலும் அது ஒரு அசட்டாக வாங்கி போடுங்க. தங்கம் வாங்க முடியல, வெள்ளியாவது வாங்கி வைங்க. வெள்ளியெல்லாம் போய் யார் வாங்கி வைப்பா அப்படின்லாம் நினைக்காதீங்க. வெள்ளியும் வாங்கி வைங்க. வெள்ளியும் ரேட்டும் கிடுகிடுன்னு தங்கம் ஏறுற மாதிரி ஏறிக்கிட்டு தானே இருக்குது. உடல்நிலையில் சற்று எச்சரிக்கை தேவை. ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம் இருப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன. அதே சமயத்தில் வந்து இரத்த தானம் கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டும். இரத்த தானம் செய்தீர்களானாலே இந்த கடகராசிக்கு அற்புத பலன்கள் கிடைக்கும். ஏன்னா கடகராசிக்கு சந்திரன் மனோக்காரகன், மனோ ஓட்டத்திற்கு ஏற்ப அவன் பயணிக்கக்கூடியவன். அவன் நீச்சமாக இருப்பது உடல்நிலையில் கண்டிப்பாக உங்களுக்கு அக்கறை தேவை. அதே சமயத்தில் செவ்வாய் புதன் 6ஆம் இடத்தில் இருப்பது வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம். தலைவலி, மைக்ரோன் ட்ரபிள் மாதிரி இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டே இல்லாத மைக்ரோன் ட்ரபிள் தலைவலியெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தலைவலி நோயெல்லாம் வருவதற்குண்டான காரகத்துவம் நிறைய இருக்குது. அதனால் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது சால சிறந்தது. அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடாது. ரொம்ப உணர்ச்சிப்பட்டா நரம்பு இழுத்துக்கும். சில பேர் பார்க்கணும்னு இழுப்பாங்க. அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. அதே மாதிரி சீரியல் பார்க்குறதாட்ட எதாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கண்ட்ரோலில் இருந்தீங்கன்னா நன்றாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு அதிபதியாக சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்தில் இருப்பதால் குழந்தைகள் சொல் பேச்சை கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா சுக்கிரனுக்கு வந்து மகரம் நட்பு வீடு. அப்போ வந்து கண்டிப்பாக உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்பார்கள். பெரியவர்களுக்கு மதித்து பழக வேண்டும் என்ற தன்மை சிறு குழந்தையிலேருந்தே அவருக்கு நீங்கள் ஊட்டி வளர்த்து கொண்டு வந்தீர்களேயானால் அதுவும் உங்களுக்கு அதீத நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். குரு பகவான் உங்கள் சுகஸ்தானத்தை பார்ப்பது, குரு பகவான் உங்கள் சுகஸ்தானத்தை பார்ப்பது தாயின் உடல்நிலையில் ஆரோக்கியம் மேம்படையும். அதே சமயத்தில் 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 6, 8 குரு பகவான் பார்ப்பதால் வந்து அதே கண்டிப்பாக நீங்கள் வந்து நோய் நொடிகளிலிருந்து உங்களுக்கு விலக்கு கண்டிப்பாக கொடுக்கப்படும். எதிரிகள் தொல்லைகள் விலகும் உங்களுக்கு. அப்புறம் 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதால், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் ராகுவினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் குறையும். இவை அனைத்திலிருந்தும் நீங்கள் மேன்மையடைந்து இன்னும் சீரும் சிறப்போடு வாழ வேண்டும் என்று சொல்லி போனால் நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை துர்க்கை வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள். 3 நாளில் ராகு காலத்து துர்க்கை வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள். அபிராமி அந்தாதி தமிழில் தான் இருக்கிறது, அதை நீங்கள் படிக்கலாம். 2ஆம் இடத்தில் கேது பகவானின் தன்மை குறைவதற்கு ஔவையார் எழுதிய விநாயகர் அகவல் என்ற நூல், சீதக்களபதி சிந்தாமணி போல் பாதச்சிலம்புடி வன்னிசை பாட என்று இருக்கும். அந்த தமிழ் செய்யுளைத்தான் நீங்கள் மனதார படித்து வாருங்கள். இன்னும் ஏற்படக்கூடிய அனைத்து விலைகளிலும் இந்த துர்க்கையும் சரி விநாயகர் பெருமானும் சரி உங்களை காத்து
நல்வழிப்படுத்துவார். மீண்டும் சிம்ம ராசியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மீன ராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மச்சனி இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் ஜென்மசனி நடப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு யோசனையாக இருக்கும். ஆனால் அதே சமயம் உங்கள் ராசிக்கு 11இல் ஒளிக்கிரகமான சூரியன் சஞ்சரித்து கொண்டு இருக்கிறான். அவன் இந்த மகர ராசி தை மாதம் பூரா தான் இருப்பாப்புல. தை மாதங்கிறது சாதாரண ஒரு மாதம் முழுமையாக 30 நாள் ஆகுது. அப்போ பொதுவாகவே நமது ராசிக்கு 11 ராசிக்கோ லக்னத்துக்கோ 11 சூரிய பகவான் இருந்தாலே அது என்னென்னா ஜாதகத்தில் பல தோஷங்கள் அதை தீர்க்கும். அது ஒரு நல்ல விஷயந்தான். அது அங்கே இருந்து கொண்டு உங்களுடைய 5ஆம் இடத்தை சொல்லக்கூட லக்னத்தை அவர் பார்க்குறார். ஏன்னா அந்த மகர சங்கராந்தி தை மாதம் பிறக்கக்கூடிய நேரம் கடக லக்னமாக இருக்குது. அந்த கடக லக்னத்தை அந்த சூரியன் பார்க்குறார். அப்போ அந்த கடகலத்தை சூரியன் பார்க்கும்போது அது உங்கள் மீன ராசிக்கு 5ஆம் இடமாக இருப்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு கர்மாதிகாரத்தை செய்வதற்கு வாரிசு கண்டிப்பாக உண்டு. புதுசாக கல்யாணம் பண்ணுவாங்க, இல்லை நீண்ட நாளாக கல்யாணம் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் நீங்கள் பொங்கலிட்டு சூரியனை வழிபட்டீர்களே ஆனால், உழவர் திருநாள்னு சொல்கிறோம், அன்றைக்கி கரும்பெல்லாம் படைச்சி பனங்கிழங்கெல்லாம் வச்சு பொங்கல் எல்லாரும் வீட்டுக்கு வெளியே வைக்கணும். சூரியனுக்கு தான் படையலே போடணும். வீட்டுக்குள்ளேயே எல்லாரும் செய்கிறாங்க. ஒரு கோலத்தில் சூரியனும் சந்திரனும் வரைஞ்சிக்கிறாங்க. அது சூரியன் சந்திரன் வரைஞ்சா போகிறோமா? அது எப்படி ஆவாகனம் பண்ண வேண்டாமா? சூரியனை எங்கேருந்து பண்ணுவாங்க? இத்தனூண்டு ரூமுக்குள்ளே அது எத்தனை ஒரு கபாட்டில் தான் சாமி வச்சுருப்பாங்க. எங்கேருந்து பண்ண முடியும்? கால் மிதிப்படி இடத்தெல்லாம் கீழே பண்ணுறாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. வாசல் தெளித்து பசுஞ்சாணமிட்டு மூழ்கி அந்த இடத்துல விளக்கு இது நம்ம அந்த அடுப்பை வச்சு மண் அடுப்பை வச்சு அதில் விறகு ஏற்றி பானையில் கிழங்கை சுற்றி வைத்து விட்டு பானைக்கு சுண்ணாம்பெல்லாம் தடவி சந்தன குங்குமம் விட்டு அதில் அரிசியை போட்டு பொங்கல் படித்து அந்த பொங்கல் பொங்கி வரும் நேரத்தில் பொங்கலோ பொங்கல் என்று சொல்லி சூரிய பகவானை நீங்கள் பிரார்த்து வழிபட்டால் இந்த மகர சங்கராந்தி முழுவதுமே உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு பலன். ஏன்னா மீன ராசிக்கு ஒரு லாபம் தான். மீன ராசிக்கு மட்டும்தான் அந்த பலன் கிடைக்கும். ராசிக்கு 11 சூரியன் உட்காந்துருக்காங்க. இது எப்பவுமே நடக்கக்கூடிய விஷயம். ஒவ்வொரு மகர சங்கராந்திக்கும் மகராசியில் பிறக்கும்போது மீன ராசிக்கு அது 11 இடமாக தான் வரும். அதில் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக உண்டு. அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். அப்போ 7ஆம் இடமே உங்களுடைய லக்னமாக இருப்பது அதீத நற்பலங்கள் கண்டிப்பாக உண்டு. அப்போ இங்கே என்ன அப்படின்னா சனி உங்களுக்கு முழு யோகாதிபதியாக வர்றார். அப்போ ஜென்மச்சனியாக அமர்ந்து கொண்டு சனி யோகாதிபதியாக லக்னமும் சனி நட்சத்திரம், சந்திரனும் சனி நட்சத்திரம். இதுவும் ஒரு அற்புத நற்பலங்கள் எல்லா ராசிக்குமே கொடுக்கும். அது சனி யோகியாக இருக்கலாம். அப்போ சனி யோகியாக இருந்து நற்பலங்களை நமக்கு தர வேண்டும் என்று சொன்னால் சனியின் காரகத்துவத்திற்கு ஏற்ப உங்கள் வாழ்க்கை பாதையை நீங்கள் அமைத்து கொண்டு அதில் பயணம் செய்தால் நிச்சயமாக சனி பகவானின் பரிபூர்ண நீங்கள் திருநள்ளார் போக வேண்டாம். சனியின் பார்வையே உங்களை நன்றாக உயர்த்திடும். சனி பார்க்க கெடுப்பார்னு எல்லாரும் சொல்கிறோம். சனிக்கு கருணை பார்வை என்று ஒன்று உண்டு. யார் மீது கருணை பார்வை சனி பகவான் செலுத்துகிறார்களோ அவர்கள் உலகத்தில் யாராலும் வெல்ல முடியாத அற்புத சக்தியாக உருவெடுப்பார்கள். அது நிச்சயம், யதார்த்தம், அது பொய்யே கிடையாது. ஓம் பிராம் பிரீம் பிரம் சம் சனீஸ்வராய நமகன்னு அந்த சனி பகவானுடைய மூல மந்திரம். இதை சனியின் மனைவி தாமினி இயற்றிய மந்திரம். சனியை நினைத்து தியானம் செய்து இயற்றிய மந்திரம். சனி பகவான் பல வருடங்கள் காசியில் தவம் இருந்து சிவபெருமான் ஈஸ்வர பட்டத்தை பெற்றது. அப்போ சனியை எல்லாரும் ஆராதிக்கிறாங்க. ஆராதித்தவங்களுக்கு எல்லாமே நற்கதி அடைஞ்சிடுறாங்க. இந்த சனி கொடுப்பதை யார் தடுப்பார்? சனியை போல் கொடுப்பாரும் இல்லை அப்படின்னு ஒரு பழமொழிகள்லாம் உண்டு. அந்த சனி பகவான் ஜென்மச்சனியாக சஞ்சரித்து கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் தர்ம நெறியில் சென்று நியாய நெறியில் சென்று தனக்கு கீழுள்ளவர்களை மதித்து பழகி செய்தாலே கண்டிப்பாக யாரையும் ஏளனமாக பேசாமல் இருங்கள். இது சனிக்கு மிக பிரீதியான விஷயம். அடுத்தவங்களை மட்டம் தட்டி பேசினாலும் இங்கே சனியோட 7 நடச்சனி, ஜென்மச்சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டச்சனி, ஏதாவது சனி உங்களை பாதிச்சு இந்த ஒருத்தருக்கு தான் இவ்வளோ பார்வை வச்சுருக்கான். இதில் நமக்கு அப்போ இது அத்தனையுமே உங்களுக்கு ஒரு பாதிப்பு கொடுத்த 10ஆம் இடத்தையே அவர் பார்க்கிறார். அப்போ 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். தொழில் முன்னேற்றம் வேணுமா வேண்டாமா? கண்டிப்பாக வேணும். அப்போ
சனின்னு தர்ம நெறியில் வந்து நீங்கள் போகணும். ஆக இந்த ஜென்மச்சனி நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசியாதிபதி குரு 4ஆம் இடத்தில் இருந்து கொண்டு அர்த்தாஷ்ட குருமாக சந்தித்து பல இழப்புகளை தரக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவருடைய பார்வையும் 10ஆம் இடத்தில் விழுவது, ராகுவும் 10ஆம் இடத்தை பார்ப்பது, சனி பகவானின் 10ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்ப்பது, நீங்கள் தர்ம நெறியில் நீதி நெறி தவறாமல் சென்று கொண்டு இருந்தால் உன்னதமான தன்மையை அடைய உங்களால் கண்டிப்பாக முடியும். நீங்கள் செய்ய வேண்டியது சனி பகவான் வழிபாடு, ஹனுமான் சாலிசா படிக்க வேண்டியது, இவை செய்து கொண்டு இருந்தாலே உங்களுக்கு அதீத நற்பலங்கள் கண்டிப்பாக நடக்கும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.